Infinix மாசம் 3 ஃபோன் லான்ச் பண்றாங்க. அந்த வகையில இப்போ பாத்தீங்க அப்படின்னா Infinix Note 12 Pro அப்படின்ற ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 4G வேரியன்ட். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 5G வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வேரியண்ட்டுக்கும் இந்த வேரியண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஸ்பெக்ல இருந்து டிசைன்ல இருந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் இந்த 4G வேரியண்ட்டை அன்பாக்ஸ் பண்ணி இது வந்து எப்படி இருக்கு, உண்மையிலேயே வாங்கலாமா வேணாமா அப்படின்றத ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். நீங்க இந்த ஃபோனை வாங்கலான்ட்டு உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா Infinix Note 12 Pro அந்த பாக்ஸு. ஹார்ட் அப்படின்னா வந்து இந்த பால் பச்சை கலரில் கொடுப்பாங்க, நோட்டு அப்படின்னா இந்த மாதிரி பிளாக்ல வந்து கொடுப்பாங்க. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாக்ஸ் கண்டென்ட் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே வழக்கம் போல் நம்மளுக்கு வந்து ஃபோன் இருக்குது. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. Type-C சார்ஜர், அதுக்கப்புறம் Type-C கேபிள், ஒரு சிம் எஜெக்டிங் டூலு. அண்டு எந்த பிராண்டுமே இதை பண்ணுறதில்ல. இன்ன வரைக்கும் வந்து இவங்க லான்ச் பண்ணுற எல்லா ஃபோனுக்குமே இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஜெல் கேஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா Infinix Note 12 Pro. இந்த டைமில் Infinix வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஃப்ளாட்டான டிசைன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கேமரா கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பம்ப் வந்து அப்படியே ரவுண்டாக வச்சு ஒரு மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. வித்தியாசமானு சொல்ல முடியாது, நிறைய ஃபோன்ஸில் இந்த மாதிரி ரவுண்ட் கேமரா வந்து வந்துருச்சு. அண்ட் இதனோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 192 கிராம் வந்து வருது. அண்டு பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பின்னாடி இருக்க அந்த பேனல் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷில் வந்து வருது. அண்ட் அந்த கேமராவுக்கான அந்த போர்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷைனிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் பில் குவாலிட்டியும் ஓகே அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இதனோட பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பாட்டமில் வந்து Type-C சார்ஜிங் போர்ட்டு அண்ட் வந்து ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கரு, ஒரு மைக்கு, 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம் ட்ரே வந்து இருக்குது. அண்டு ரைட்டில் வந்து ஒரு பவர் பட்டன், அந்த பவர் பட்டனையே வந்து நம்ம சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயே வந்து ஒரு வால்யூம் கீ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து இல்லை, மேலே வந்து பிளைனாக தான் இருக்குது. அடுத்து ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே, 6.7 இன்ச் இருக்க ஒரு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் ஒரு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 100 நெட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் வந்து 180 ஹெர்ட்ஸ் வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷன் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே பற்றி சொல்லணும் அப்படின்னா கலர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நல்லா பஞ்சியாக இருக்குது. அண்ட் பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா இன்டோர் அண்ட் அவுட்டோர் கண்டிஷனில் உண்மையாலுமே பிரைட்டாக இருக்குது. இருந்தாலும் AMOLED டிஸ்பிளே அப்படின்னு சொல்லும்போது AMOLED டிஸ்பிளே அப்படின்னு எடுத்திங்கன்னா கலர்ஸும் நல்லா பஞ்சியாக இருக்கும், அதே டைமில் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்பிளே வந்து ஷார்ப்பாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அது எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், AMOLED டிஸ்பிளே அப்படிங்கும்போது மினிமம் வந்து ஒரு 90 ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் தான் வந்து ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த பட்ஜெட்டில் இருக்க நிறைய ஃபோன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து Helio G99 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6nm கொண்ட ஒரு சிப்செட். இன்ஃபேக்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த G90 சீரியஸில் இதுதான் 6nm இருக்க ஒரே சிப்செட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ சிப்செட் வைஸ் பார்க்கும்போது பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல சிப்செட், ஒரு கேமிங் சிப்செட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் வந்து கேம் விளையாடும் போது ஹீட்டிங் இஷ்யூ, லேகிங் இஷ்யூ எதுவுமே நாங்கள் வந்து ஃபீல் பண்ணல. இன்ஃபேக்ட் கால் ஆஃப் டியூட்டி கேம்லாம் கூட ட்ரை பண்ணி பார்த்தோம். உண்மையிலேயே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஃபோனில் 8GB RAM ப்ளஸ் வந்து 256GB வந்து இன்டர்னல் மெமரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர நீங்கள் வந்து 5GB வந்து விர்ச்சுவல் RAM வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ 8+5 13GB RAM வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து வந்து கேமரா பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 கேமரா இருக்க மாதிரி இருக்கும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒன்று தான் கேமரா, மீதி ரெண்டுமே வந்து கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரைமரி சென்சார் வந்து 108 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார். அண்ட் ஒரு 2MP வந்து டெப்த் சென்சார், அப்புறம் ஏன்ட்டு ஏமாத்துறதுக்காக ஒரு லென்ஸு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகா பிக்சல் இருக்க ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதனோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் நீங்கள் மேக்ஸிமம் 2K வரைக்கும் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதனோட ஃபோட்டோ அவுட்புட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிசல்ட் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது உண்மையிலேயே நல்லா இருக்குது. அந்த கலர்ஸ்லாம் நல்லா பஞ்சியாக இருக்குது, டீட்டெயிலிங் வந்து நல்லா இருக்குது. இதுவே கொஞ்சம் லோ லைட்டில் நம்ம போய் ஃபோட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் திணறுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதில் வந்து அட்வான்ஸ்டாக ஏதோ சூப்பர் நைட் மோட் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னாங்க. சூப்பர் நைட் மோடும் ட்ரை பண்ணோம். ஓரளவுக்கு லைட்டிங் இருந்தது அப்படின்னாலும் அந்த ஃபோட்டோவை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி, அதாவது எடிட்டிங் பண்ண மாதிரி என்ஹான்ஸ் பண்ணி ஓரளவுக்கு பிரைட்டாகவே காட்டுது. அந்த விஷயம் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. செல்ஃபி கேமரா எனக்கு அந்த அளவுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டீட்டெயிலிங்கும் இல்லை,
ஒரு மாதிரி எக்ஸ்போஸ் ஆன மாதிரியான ஃபீல்ஸ் வந்து கிடைச்சிது. ஸோ கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸ் வந்து கேமரா செக்மெண்ட்டில் அவங்கள இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஏன்னா காம்படிட்டர் பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கேமராவில் காம்படிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஆண்ட்ராய்ட் 12 XOS 10 அப்படின்ற ஸ்கின்ல வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ சாஃப்ட்வேர் வைஸ் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் எல்லா இன்ஃபினிக்ஸ் ஃபோன்லையும் வர மாதிரி எக்கச்சக்கமான அந்த ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் வந்து வருது. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த ஆப்ஸ் எல்லாமே நம்ம வேணாம் அப்படின்னா நம்ம ஈஸியாக அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற பேரில் நம்ம வாட்ஸ்அப் கால் ரெக்கார்ட் பண்ணிக்கிறது, வாட்ஸ்அப் கால் பேசும்போது வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், அதுக்கப்புறம் குயிக் விண்டோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே அதை யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் வைஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இதனோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி 33 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 1.5 நாள் வரைக்கும் பேக்கப் நிற்கும் அப்படின்றது வந்து கேரண்டியாக சொல்ல முடியும். அப்படியும் இல்லை நீங்கள் ரொம்ப டஃப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கேரண்டியாக ஒரு நாள் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். அதை பற்றி எந்த இஷ்யூமே கிடையாது. இது எல்லாமே ஓகே. இதனோட பிரைசிங் எவ்வளோ சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் 17,000 ரூபா சம்திங்க்கு வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா 15,500 ரூபா அப்படின்ற பிரைஸ் கட்டில் வந்து இந்த ஃபோனை வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரேட்டுக்கு இந்த ஃபோனை நீங்கள் வாங்குவீங்களா? அதை விட முக்கியமான விஷயம் 15,500 ரூபா போட்டு ஒரு 4G ஃபோனை நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றது தெரியல. ஸோ இன்கேஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் கீழே வந்து லிங்க் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபோன் வாங்கணும் அப்படின்னா அங்கே வந்து வாங்கிக்கலாம். இந்த ஃபோனை நீங்கள் வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.